Exodus. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22 இருந்து 26வது வசனம். Exodus chapter 15 verse 22 until 26. Exodus chapter 15 verse 22 to 26. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம். இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேச போகிற தலைப்பானது மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின கர்த்தர். ஹல்லேலூயா. இது என்ன சிஸ்டர் தண்ணியை பத்தி? ஓகே. மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின கர்த்தர். இன்றைக்கு மாறாக இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில தேவன் மதுரமாக மாற்ற சர்வ வல்லவரா இருக்கிறார். மாறா என்பது கசப்பு. ஹல்லேலூயா. bitterness. மாராவோட அர்த்தம் புகைத்து மாறா. not that மாறா means இங்கிலீஷ்ல வந்து angry சொல்லுவாங்க இல்லையா, அது கிடையாது. மாறா அது வந்து வேதத்தின் பிரகாரமாக நீங்க பாத்தீங்கன்னா கசப்பு என்ற அர்த்தம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற கசப்புகளை நம்மளால மாற்ற முடியாது, ஆனா தேவனால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்துல இருந்து வெளியாகி வந்த இஸ்ரேல் ஜனங்க கடந்து வந்த கசப்பான வாழ்க்கையின் மத்தியில, கசப்பான காலத்தின் மத்தியில, தண்ணீர் மத்தியிலையும் தேவன் அது மதுரமாக மாற்ற அவர் சர்வ வல்லவராக இருந்தார். அந்த டைம்லயே தேவன் செய்தார்னா இந்த டைம்லயும் தேவன் நம்ம வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறாரு. எக்ஸடஸ் 15வது அதிகாரம் 22 இருந்து 26வது வசனம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22 இருந்து 26வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார், நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். Exodus chapter 15 verse 22 to 26. After the Israelites left the Red Sea, Moses led them through the Shur desert for 3 days before finding water. They did find water at Marah, but it was bitter, which is how the place got its name. The people complained and said, Moses, what are we going to drink? Moses asked the Lord for help, and the Lord told him to throw a piece of wood into the water. Moses did so, and the water became fit to drink. At Marah, the Lord tested his people and also gave them some laws and teachings. Then he said, I am the Lord your God, and I cure your diseases if you obey me by doing right and by following my laws and teachings. I won't punish you with the diseases I sent on Egyptians. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாக போவோம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் ஷூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிதா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டார். அவங்க எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்துல இருக்கும்போது அவங்க தேவனை நோக்கி அநேக கூக்குரலை விட்டாங்க. அப்படின்னா அநேக விண்ணப்பங்கள் செய்தார்கள், அநேக ஜெபம் செய்தாங்க, கதறி அழுந்தார்கள். அவங்களுடைய குரல் அப்படின்னா உண்மையான எப்ப தெரியுங்க தேசமுத்திர போய் எட்டோம் நம்மளோட ஜெபம் எப்ப நம்ம உண்மையாக உடைந்து போய் ஒத்தாசை தேடும் போது தேவ சமூகத்துல அந்த ஜெபம் போய் எட்டுனது. அதே போல இஸ்ரேல் ஜனங்க அந்த சூழல் மத்தியில
அவங்க கதறி அவங்க ஜெபம் பண்ணும்போது பிதாவுடைய சந்நிதியில போய் எட்டுனது. தேவன் என்ன பண்ணாருன்னா, மோசே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாரு. மோசே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாரு. ஆனா தேவன் மோசேயை அழைத்து, ஹல்லேலூயா, மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தேவன் அனுப்புறாரு. அனுப்புனது மட்டும் இல்ல, தேவன் வந்து சொன்னாரு, நான் உனக்கு வாயாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் வந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதை மோசே பேசினாரு. மோசே மூலமாக ஆரோன் பேசினாரு. ஆமென். அவர் வார்த்தையாக மட்டுமே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில போல, அது அற்புதமாகவும் தேவன் போனாரு. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கண்டிராத 10 வாதைகள், 10 plagues சொல்லுவாங்க, கரெக்ட்டா? 10 வாதைகள் வந்து அவர் வந்து எகிப்து தேசத்தின் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆக்கும்படியாக தேவன் செய்தார். ஆனா அந்த எந்த ஒரு வாதையோ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வரல. ஏன்னா தேவன் பாதுகாத்தாரு. அது மட்டும் இல்ல, இப்ப கடைசி ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. ஒரு சிவந்த சமுத்திரம், பிரெட் சீன்னு சொல்லுவோம், செங்கடல். அவங்க வந்து இந்த தேசத்தை விட்டு கடந்து செல்வதற்கு அவங்களுக்கு வந்து செங்கடல் ஒரு தடையாக இருந்தது. செங்கடல் தடையாக இருந்தது. முன்னுக்கு பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோட சேனை. இப்படி போனா சூசைட், அப்படி பார்த்தா வோ பாஸ்டர் கமிட் சூசைட் சொல்றது. முன்னுக்கு சூசைட், பின்னாடி வந்து கமிட் சூசைட்ங்களா, அப்படியே இருக்குது. அப்ப வந்து மோசே வந்து தேவனை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே இப்ப நான் என்ன செய்யலாம்? அப்ப தேவன் சொன்னாரு, கையில என்ன இருக்கு? கோல். அது நீட்டு சொன்னது, சமுத்திரம் திறக்கப்பட்டது. இது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுங்களா? நேத்து கூட பாஸ்டர் சொல்லியிருந்தாரு இல்லையா, நம்ம கடலுக்கு எதுக்கு போவோம்? கால் நனைக்க. ஆனா நம்ம கடல் சைட்ல நின்றுதான் கால் நினைக்கிறோம். ஆனா கடல் நடுவுல கால் நினையாமல் போனது இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமே. ஹல்லேலூயா. அந்த கால் நனையாமல் அப்படியே தரையில நடந்து போனது இஸ்ரவேல் ஜனங்கள். தேவன் அப்படியாகவே அந்த ஜனங்களை பார்க்கிறார். இது எவ்வளவு பெரிய அற்புதம். ஆமாங்கண்ணே. இந்த அற்புதத்தை கடந்த பிறகு 3 நாள் அவங்க வந்து டிராவல் பண்றாங்க. எங்க? வில்டர்னஸ்ல டிராவல் பண்றாங்க. வனாந்தரத்துல அவங்க டிராவல் பண்றாங்க. அவங்க டிராவல் பண்ண ஒரு நாள் கடந்து போனது, 2வது நாள் கடந்து போனது, 3வது நாள் கடந்து போகும்போது அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. என்ன கிடைக்கல? தண்ணீர் கிடைக்கல. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடும் போது தேவன் அவருடைய செவியை அவங்க பக்கமா சாய்த்து அவங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் மோசேயை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் விடுதலை ஆகாதபடிக்கு பாரோ கடினமான இருதயம் உள்ளவனாக இருக்கும்போது தேவன் 10 வாதைகளை இஸ்ரவேல் எகிப்து தேசத்துக்கு தேவன் கொண்டு வந்தார். ஏன்னா தேவன் வந்து மோசே மூலமாக போய் சொல்ற, இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும். ஆனா பாரோ முடியாதுன்னு அவர் கடினமாக கீழ்ப்படியாம இருக்கும்போது அங்க வாதை உண்டானது. அது மட்டும் இல்லாம கடைசியாக பாரோ போங்கன்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு சமுத்திரம் தடையாக இருக்கும்போது, பின்னாடி பாரோ துரத்தி வரும்போது தேவன் அங்கேயும் அவர்களை கைவிடாமல் அந்த செங்கடலை 2ஆக பிளந்தார். ஹல்லேலூயா. அது நீங்களும் நானும் கண்டிடாத ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம வேதத்தில் படிக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செய்திருக்கிறாரு. இது உயிரோடு, அப்படின்னா நிஜமாகவே கண்களுக்கு நேராக பார்த்தது இஸ்ரவேல் ஜனங்க. அந்த அற்புதத்தை உயிரோட இருந்து பார்த்தவங்க அவங்க. இன்னைக்கு நம்ம கேட்டுதான் விசுவாசிக்கிறோம். ஆனா அவங்க கண்டவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து அவங்க கடந்து போக 3 நாள் தண்ணீர் இல்லாம இருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது, இப்ப வந்து அவங்க மாராவுக்கு வராங்க. மாராவுக்கு வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால், பாருங்க, அவங்க வந்து அவங்க கண்ணீர் ஒரு தண்ணீரை அவங்க வந்து கண்டு கொள்றாங்க. ஆனா அந்த தண்ணீரை குடிக்கும் போது அவங்களுக்கு அது கசப்பாக இருக்குது. அப்படின்னா குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப அவங்க தாகத்தோடு இருக்கிறாங்க 3 நாள். நம்மள போல மோட்டர் எடுத்துக்கிட்டு காடியில டிராவல் பண்ற ஜனங்கள் கிடையாது. அவங்களுடைய டிராவலே, அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன தெரியுங்களா?
என்ன நினைக்கிறீங்க? கேமல். கேமல். வேற? காலு. கால். அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனே அவங்களோட கால்கள் தான். அல்லேலூயா. நம்ம நடக்க நடக்க நம்மளுக்கு வந்து ஸ்டெமினா குறையும், தாகம் உண்டாகும் இல்லையா? இப்ப அவங்க தண்ணீர் பார்த்து கண்டிப்பா சந்தோஷத்தோட போயிருப்பாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல. இப்ப அந்த ஜனங்க என்ன அவங்க தண்ணீர் பார்த்துட்டாங்க, ஆனா அவங்க அது எதிர்பார்த்தது போல இல்லாத பட்சத்துல அந்த ஜனங்கள் மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். தண்ணீர் பார்க்கறாங்க, குடிக்க ஆசையோடு போறாங்க. ஆனா குடித்த பிறகு அந்த தண்ணீர் கசப்பாக காணப்படுறதுனால மோசே கிட்ட போய் அவங்க முறுமுறுக்கிறாங்க. நாங்க பெண்ணத்தை குடிப்போம். ஹல்லேலூயா. முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில காரியம் இப்படிதான் கசப்பான காரியத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போவோம். ஆனா அது நம்ம எதிர்பார்க்காத பட்சத்துல இருக்கும்போது நம்மள அநேக இடத்துல என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோம். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம தான் தேவன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம எதிர்பார்க்கிற காரியம், நான் இதை தேடி போறேன், அது நான் எதிர்பார்க்கிறது போல இருக்கணும். நான் இன்னைக்கு பேச போறேன், அந்த பதில் வந்து நான் எதிர்பார்க்கிறதா இருக்கணும். நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன், நான் எதிர்பார்க்கிறதா இருக்கணும்னா யூ ஆர் தி காட். ஏன் நீங்க எதிர்பார்க்கிறது அப்படி நடக்கணும் இல்லீங்களா? அது இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்றோம்? முறுமட்டமா முறுக்குறோம். என்னலாம் பண்றோம்? கோபப்படுறோம், வாய்க்கு வந்ததுன்னா பேசுறோம், வேற பொருட்கள்லாம் பறக்கும். எங்க பறக்குனே தெரியாது. ஆமாங்க, என்னோட கூட இருக்கிறீங்களா? இல்ல இல்லாத காரியத்தை நான் சொல்றேன். எதிர்பார்க்காத பட்சத்துல நம்ம முறுமுறுக்கிறோம். ஆனா நம்ம ஒண்ணு மறந்துட்டோம். இதுக்கு விட இந்த ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டுதான் இருந்தாங்க. அப்பயும் அந்த தேவன் கைவிடல. அந்த ஜனங்களை தேவன் காப்பாற்றி ரட்சித்து அவங்களை போஷித்து வழி நடத்தின தேவன் இந்த நேரத்துல மட்டும் விட்டுருவாரா? அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு உணர்வும் அந்த ஒரு சிந்தையும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நீங்க நினைத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டமான வாழ்க்கையிலே, கஷ்டமான பாதையிலே, கஷ்டமான சூழ்நிலை நம்ம கடந்து வரலையா? தேவன் அந்த இடத்துல நம்ம காப்பாற்றல. தேவன் நம்மளுக்கு துணையாக நிற்கல. தேவன் வார்த்தையாக நம்ம மத்தியில புறப்பட்டு வரல. தேவனோட அன்பு நம்மளை அரவணைக்கல. அப்ப செய்த தேவன் இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை நீங்க பார்க்கும் போது எங்க அந்த தேவன் போயிட்டாரு? நன்மைகளை பெற்றுக்கொண்ட நீங்க மறந்து போயிட்டீங்க. மறுபடியும் இன்னொரு கசப்பான காரியம் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த ஜனங்க இந்த கசப்பான மாறாவை பார்க்கிறதுக்கு முன்பாக அவங்க ஆவிக்குரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டுதான் வந்தாங்க. செவந்த சம்யா ஆவிக்குரிய ஜெயம் நான் சொல்றேன்னா, செவந்த சமுத்திரம் அப்படின்னா செங்கடல், ரெட் சீ பிளந்தது இஸ்ரேல் ஜனங்கள்னாலயா? அவங்களோட பலத்தினாலயா? அவங்களோட ஒரு மனத்தினால, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்னாலே அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்து அவங்க பார்வோனோட சேனையிலிருந்து தப்பித்து வந்தாங்க. யார் அவங்களுக்காக யுத்தம் செய்தது? அவங்க யுத்தம் செய்தார்களா? யார் அவங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த ஜெயம்னா அது ஆவிக்குரிய யுத்தம். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய போராட்டம். உங்களால முடியாத காரியத்தை தேவன் உங்களுக்காக செய்து ஒரு ஜெயத்தை உங்க கரத்துல கொடுக்கிறார்னா அது தேவனுடைய யுத்தம், அது தேவனுடைய ஜெயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம நினைத்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு காரியத்தை கடந்து வந்தது உங்களோட பலத்தினாலயா? உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங்னால, உங்களோட ஞானத்தினாலே நீங்க ஜெயம் பெற்று இது வரைக்கும் நீங்க கடந்து வந்திருக்கீங்க இல்லையே? நம்மளால உணர முடியுது இல்லைங்களா? யாருனால? தேவனால. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேரு நம்ம பாடுறோம் இல்லையா, நீர் என்ன மறக்கல, அப்புறம் என்னை விட்டு வார்த்தையாக இருக்கு, உணர்வு இல்லை.
பாடுறது தானே? எத்தனை பேருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. பிரச்சனை டைம்ல அந்த பாட்டு வருதா? சொல்லுங்க. போராட்டத்தின் மத்தியில் அந்த பாட்டு வருதா? நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. சந்தோஷமா இருக்கும் போது அந்த பாட்டு வருது. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏன்னா உங்க வாழ்க்கை எப்படியா இருக்கு? திருப்தியா இருக்கு, பரிபூர்ணமாக இருக்கு, குறைவு ஒன்றும் காணப்படல. அதனால தேவன் நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. பிரச்சனை போராட்டம் வந்துருச்சுன்னா முறுமுறு. புலம்பி புலம்பி புலம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணரணுங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னு உணரணும். இதுவரைக்கும் கடந்து வந்தது நம்மளோட பலத்தினால அல்ல, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கிங்னால அல்ல. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஞானத்தினால அல்ல, தேவனால மட்டுமே. ஆமென். தேவனால மட்டும்தாங்க. இவங்க மோசே பார்த்து முறுமுறுக்குறாங்க. மோசே என்ன தெரியுமா செய்தாரு? ஜனங்களை பார்க்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ஜனங்க முறுமுறுக்கிற ஆவி உடையவர்கள். நன்மையை நினைத்து பார்க்காத ஜனங்கள் என்று மோசேக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஜனங்களை அவர் பார்த்தா யார் சோர்ந்து போவா? மோசே சோர்ந்து போகுவாரு. ஆனா மோசே என்ன தெரியுமா பண்ணாரு? படிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். பாருங்க, மோசே யாரை நோக்கி கூப்பிட்டாரு? ஓகேயா திமுதி? நீங்களா தூங்கி இருக்கிறதுக்காகவே நான் கத்தி கத்தி பேசுறதா இருக்கு. கால ஆராதனை இல்லைங்களா? மோசே யாரை நோக்கி கூப்பிடுறாரு? கர்த்தரை. ரெண்டு விதமான ஆட்களை நம்ம இங்க பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க மோசேயை நோக்கி கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்களா? முறுமுறுத்தாங்க. நாங்க இப்ப என்னதான் குடிப்போம். ஆனா மோசேயோ தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் அங்க ஒரு ஆலோசனை சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. பாருங்க, மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே வாழ்ந்தாரு. ஹல்லேலூயா. மோசே ஆசாரியன் மாறும். மோசே லீடர். ஓகே, இஸ் a good leader. அவரு போல ஒரு சிறந்த தலைமை உள்ளவர் வேதத்தை நம்ம வேற யாரையும் பார்க்க முடியாது. இப்பயும் நம்மளால பார்க்க முடியாது. அவருக்கு இருந்த பொறுமையே அது வேற. உங்களுக்கு புரியணும்னா அது வேற லெவல், சொல்ல முடியாத ஒரு பொறுமை அவருக்குள்ள இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் வேகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஜனங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த ஜனங்க எப்படிப்பட்டது? நான் ஜனங்களை பத்தி சொல்லிடுறேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அந்த ஜனங்கள் யாரும் இல்லை, அது நீங்களும் நானும் தான். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க எதிர்பார்க்காத, அப்படின்னா அவங்க நினைத்தத அவங்க பெற்றுக்கொள்ளாத பட்சத்துல அவங்க முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி இல்லைன்னா முறுமுறுப்பாங்க, இறைச்சி இல்லைன்னா முறுமுறுப்பாங்க, பூண்டு இல்லைன்னா முறுமுறுப்பாங்க. இவங்களோட வேலையே இதுதான். அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா எதிர்பார்த்தாங்க? அப்படி சுகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும், நிறைவாவே இருக்கணும், பூர்ணமாவே இருக்கணும், குறைவு ஒன்றுமே இருக்க கூடாது என்று அந்த எண்ணத்துல அவங்க இருந்தனால ஒரு குறைவை பார்த்துட்டாங்கன்னா அவங்க மோசைக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முறுமுறுக்கிறது மட்டும் இல்ல, தகாத வார்த்தைகளை கொண்டு அவங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது நம்மளை வச்சு பார்ப்போமே. நம்மளும் சில நேரத்துல அப்படிதானே? ஹல்லேலூயா. நம்மளும் சில நேரத்துல அப்படிதானே? தேவன் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கும் போது, நம்ம நிறைவாக இருக்கும் போது, எந்த ஒரு குறைவும் காணப்படாம நம்ம இருதயம், நம்மளுடைய சிந்தை
சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சொன்னது போலதான், நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. அல்லேலூயா. தேவன் கர்த்தர் ரொம்ப நல்லவர். வசனம் நிறைய வரும். அவர் மேல இருக்கிற நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் மேல விசுவாசமா இருக்கிறவன் ஒருபோதும் என்ன பொண்ணு வெக்கப்பட்டு போல. அதனால அந்த வார்த்தை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு குறைவு காணப்பட்டுருச்சுன்னா, ஒரு கவலை, ஒரு கசப்பு, வேதனை, கண்ணீர், எந்த நாவு கர்த்தரை மகிமைப்படுத்தினது வார்த்தை மூலமாக, இப்ப அந்த நாவு என்னெல்லாம் பேசும்? நீங்களே நினைச்சு பாருங்க. கோவம் வந்துருச்சுன்னா என்னென்ன வார்த்தையில நம்ம பேசுவோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் விசுவாசமா பேசும்போது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா விசுவாசிகள் விசுவாசமா இருக்காங்கன்னு. ஆனா ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க பேசுறது பார்க்கும்போது, இதுதான் உன்னோட விசுவாசமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய சுயத்தையும், உங்களோட சுபாவத்தையும், உங்களோட குணத்தையும் நீங்கள் மறைத்து வைத்தாலும், எங்களுக்கு அது தெரியாம இருந்தாலும், உங்க மேல நீங்க விசுவாசமா இருக்கிறீங்க நாங்கள் எண்ணினாலும், காண்கிற தேவன் அதை காண்கதான் செய்வார். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு உங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டது என்று அந்த விசுவாசத்தின் பரீட்சை மூலமாகவே நீங்க அதை கண்டு கொள்ளலாம். நீங்க மட்டும் காண மாட்டீங்க. உங்க விசுவாசம் எப்படிப்பட்டது என்று எல்லாரும் காணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிக்கணுங்க. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து கிறிஸ்துக்குள்ளாக நம்ம நிலையாக, அப்படின்னா நிலையற்றவங்களாக இல்ல, உறுதியாக நிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. மோசே எத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசி தேவன்கிட்ட இந்த ஜனங்களை காப்பாற்றி இருக்கிறாரு. இந்த தடவை முறுமுறுத்தாங்க. இது 15வது வசனம் இல்லையா? 15வது அதிகாரமா? 16வது அதிகாரத்துல பாருங்க, இறைச்சிக்காக போய் முறுமுறுப்பாங்க திருப்பி. அப்பதான் தேவன் வானத்திலிருந்து காலையில அப்பமும் ராத்திரிக்கு இறைச்சியும் தேவன் கொடுப்பாரு. 17வது அதிகாரத்தை போய் பாருங்க. மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க, தண்ணீர் இல்லைன்னு. இந்த தடவை ஜனங்க முறுமுறுக்கல, மோசேயை கல்லால அடிக்க வந்தாங்க. யாரு? எந்த மோசே இந்த ஜனங்களுக்காக மன்றாடி இவங்களோட தேவைகளை சந்திக்கப்படும்படியாக, அல்லேலூயா, இந்த ஜனங்கள் நிறைவாக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன்கிட்ட போய் இவங்க ஜெபம் பண்ணல. இந்த ஜனங்களுக்காக மன்றாட பண்ண மோசைய முறுமுறுத்தாங்க. அடுத்தது கல்லேறிய அவங்க துணிந்தாங்க. நீங்க என்னை பார்த்தா நம்பாத மாதிரியே இருக்கு. பதினேழாவது அதிகாரத்துக்கு போங்க. 17:3 வசனம் படிங்க. Exodus chapter 17 verse 3. ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். என்ன செய்றாங்க? கல்லெறிய பார்க்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் ஜனங்க. யாரு? ஜனங்க. எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் பழிய ஏன்னா அவங்க தான் செய்யல. விசுவாசிகள் and leaders always right. Leaders and members is always right. அவங்க பேசுறது கரெக்ட், அவங்க செய்கிறது கரெக்ட், அவங்க நிக்கிற விதம் கரெக்ட். யார அனுசரிச்சு போனோம்? பாஸ்டர் தான் விசுவாசிகளுடைய லீடர்ஸோட சூழ்நிலையை, மனநிலையை புரிந்து
கொண்டு அவங்க பேசுகிறது அவங்க செய்யறதுல அனுசரிச்சு போகணும். இஸ்ரவேல் ஜனங்க இப்படிதான் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, அவங்க ஒவ்வொரு தலையும் ஒரு குறைவுகள் when they see the lackness in their life, அவங்க வந்து குறைவுகளை பார்க்கும்போது அவங்க அவங்க கடந்து வந்த வாழ்க்கையை வச்சு பேசுவாங்க. ஓ, எஜிப்ட் தேசத்துல நாங்க இப்படி இருந்தோமே, எஜிப்ட் தேசத்துல நாங்க இப்படி இருந்தோமே, அங்க கல்லறை இல்லைன்னு நினைத்துதான் நீ இந்த வனாந்தரத்துக்கு எங்களை கூட்டு வந்து சாகடிக்கிறியா மோசேன்னு கேட்டாங்க. புரியுதுங்களா? நீங்க அவங்க ஒவ்வொரு தடையும் முறுமுறுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எந்த அடிமைத்தனத்துல இருந்து எங்க வாழ முடியாதுன்னு சொல்லி தேவன்கிட்ட மன்றாடுறாங்களோ, ஒரு விடுதலைக்காக காத்திருந்தாங்களோ, இன்னைக்கு தேவன் அந்த இடத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்து அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆனா அந்த ஜனங்கள் அந்த பழைய வாழ்க்கையை விட்டு வர முடியல. அவங்களுக்கு இப்ப இந்த வனாந்தரத்துல கர்த்தருடைய வழி நடத்துறதுக்குள்ள போகும்போது அது கஷ்டமாக இருக்கு, அது கடினமாக இருக்கு, அது கஷ்டமாக இருக்கு. இந்த வாழ்க்கை, இந்த பாதை அவங்களுக்கு கடினமாக கஷ்டமாக இருக்கிறதுனால எகிப்துல வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு இன்பமாக இப்ப காணப்படுது. ஒரு காலத்துல அந்த வாழ்க்கை கஷ்டமா இருந்தது, தேவன்கிட்ட முறையெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு தேவன் விடுதலையாக்க அந்த ஜனங்களை அவருடைய வழி நடத்துறதுக்குள்ள கடந்து போகும்போது அவங்களுக்கு இந்த பாதை கஷ்டமா இருக்கு, அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களால பழைய வாழ்க்கையை விட்டு வெளியாக முடியல. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. அவங்களுக்கு அந்த அடிமைத்தனமான வாழ்க்கை பிடித்திருந்தது. இன்னைக்கு அநேக பேர் இப்படிதான் கஷ்டப்படுறோம். கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொண்ட பிறகு இந்த வாழ்க்கை என்ன இப்படி கஷ்டமா இருக்கு, இந்த வாழ்க்கை என்ன இவ்வளவு போராட்டமா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்ன இப்படியாக இருக்கு. இந்த ஜனங்க தன்னை தானே ஆராய்ந்து பார்க்கறதை விட்டுட்டு மோசே குறை சொல்றது, மோசே வழி நடத்தின தேவனை குறை சொல்றது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்க இப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆமென். ஆனா பாருங்க, மோசே போய் கர்த்தர் எடுத்துட்டு மன்றாடும் போது கர்த்தர் வந்து ஆள் சொல்றாங்க, ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தை வெட்டி தண்ணீரை போடுங்க. அந்த தண்ணீர் எப்படிவாக மாறினது? அது மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சு. அது மதுரமான தண்ணீரா ஆயிட்டு. நீங்க தேவனுடைய ஆலோசனைக்குள்ள நீங்க கடந்து போகும்போது அது மேபி உங்களுக்கு கடினமாக காணப்படலாம். ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளணும், அதன் முடிவு கண்டிப்பா மதுரமாக, ஹல்லேலூயா, நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். தேவனுடைய வழி நடத்தல நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. Sometimes we can't understand. சட்டம் நம்மளுக்கு வந்து அது புரிந்து கொள்ள முடியாது, சம்மதமே இருக்காது. அந்த மரம் என்பது அது கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த மரம் என்பது தேவன் எப்படி சொல்றது, தேவன் வந்து நம்மளோட தேவைகளை சந்திக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியுங்களா? மரத்தை வெட்டி தண்ணியில போய் தண்ணி மதுரமாயிருச்சா? அது கூடிய காரியமா? நம்மளால நம்ப முடியாத ஒரு காரியம் இல்லையா? ஆனா நம்ம தேவனால இருக்கிறத வச்சு நம்மளை போஷிக்க முடியும். ஹல்லேலூயா. இருக்கிற சூழ்நிலை வைத்து, இருக்கிற மனுஷனை வைத்து தேவனால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்னமா இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத, இது தேவையில்லாத நம்ம என்னலாம், ஆனா நம்ம வாழ்க்கையில அதுதான் இருக்குன்னா தேவன் அதை கொண்டுதான் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவர் தீர்மானம் எடுத்துட்டாருன்னா அது யாரையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அங்க மரமே இல்லைன்னா கூட தேவன் எப்படி அற்புதம் செஞ்சிருப்பாரு. இப்ப மரம் இல்லையே, ஆமா தானே, மாறாவின் தண்ணீரை தேவன் மதுரமாக மாற்றுறதுக்கு அங்க ஒரு மரம் இருந்தது. மரம் இல்லைன்னா யோசிக்கிறீங்களா எப்படி செஞ்சிருப்பாருன்னு? ஹல்லேலூயா. இதே தேவன் வானத்திலிருந்து ஜனங்களுக்கு மன்னாவை அனுப்பினார். தேவனால பரத்துல இருந்து கூட அவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியுங்க. Don't limit our God. நம்ம தேவனால என்ன செய்ய முடியும்
படைத்தவரே அவர்தான். யார அவரால மாற்ற முடியாது. எந்த சூழ்நிலையை அவரால மாற்றி அமைக்க முடியாது. ஹல்லேலூயா. கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்ற முடிஞ்ச தேவன் நம்ம வாழ்க்கையில இருக்கிற காயங்களை, ஹல்லேலூயா, கசப்புகளை, போராட்டங்களை, சோதனைகளை, கண்ணீர்களை தேவனால் மாற்ற முடியாது. எங்க உங்களோட நம்பிக்கை? என்னுடைய நம்பிக்கையும் இவ்வளவு பெரிய தேவனை நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னும் கர்த்தர்கிட்ட முறுமுறுக்கிறோம். Now you can understand, huh? Hallelujah. Hallelujah. எங்க உங்களோட விசுவாசம் போயிட்டு? இஸ்ரவேல் ஜனங்க 3 நாள் தண்ணி இல்லாத போது தேவன் தண்ணீரை கொடுத்த தேவன் மீண்டுமாக அவங்க ஆகாரத்துக்காக முறையிடுறாங்க, மீண்டுமாக தண்ணீருக்காக முறையிடுறாங்க. ஆமா தானே? 2வது தடவை தண்ணீருக்காக முறையிடும் போது கல்லை தூக்கி அடிக்க போறாங்க. யார? மோசேயை. அல்லேலூயா. சப்போஸ் அவங்க விசுவாசமா இருந்திருக்கணும். ஏன் தெரியுங்களா? அந்த ஜனங்கள் மீண்டும் மீண்டுமாக ஒரே காரியத்தை சந்திச்சுட்டு இருந்தவங்க. நீங்க எக்ஸலன்ஸ் படிச்சீங்கன்னா இந்த பிரச்சனை தீராது. அல்லேலூயா. இந்த தண்ணீர் பிரச்சனை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எக்ஸலன்ஸ் யாத்திராகமம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துதா? ஏன் தெரியுங்களா? அவங்க வாழ்க்கையில ஒரே காரியத்தை தொடர்ந்து 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 பாக்குறாங்கன்னா அல்லேலூயா, அது தேவன் அனுமதித்ததுதான். ஏன்னா அவங்க தண்ணீர் இல்லாதப்போ அவங்க விசுவாசத்துல தண்ணீரை பெற்றுக்கொள்ள அவங்களோட முறுமுறுப்புனால அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, முறுமுறுப்புனால மட்டுமல்ல, மோசேயோடைய ஜெபத்தினால மட்டுமே அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இது அவங்க விசுவாசத்துல அதை பெற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க பார்த்த அந்த ஒரு போராட்டத்தை அன்றைக்கே அவங்க ஒரு ஜெயத்தை கொண்டிருப்பாங்க. மீண்டுமாக அந்த பிரச்சனையை அவங்க அதை எதிர்கொள்ள அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனையை நம்ம விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தை கொண்டு தேவனை கொண்டு நம்ம ஜெய கொள்ளாதனால்தான் நம்ம மீண்டும் மீண்டுமாக அதே போல பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். How you handle the problems, how you face the problems, how you solve the problems. நீங்க உங்களோட பலத்தினாலோ உங்களோட மாமிசத்தினாலோ நீங்க நின்றீங்கன்னா அது உங்களுக்கு அப்படிதான் எதிர்த்து நிற்கும். ஓ, நீ உன் பலத்தினால வரியா? தண்ணீர் வரும். நானும் என் பலத்தினால வரேன். புதிய ஏற்பாடுல ஒரு தேவ மனுஷர் இருக்காரு, அந்தோனியா. புதிய ஏற்பாடுல அந்தோனியான்னு ஒருத்தர் இருக்காரு நினைக்கிறேன், படிச்ச ஞாபகம் உண்டு. அவர் கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை ஏந்தி கொண்டு போகும்போது ஜனங்களை யாருமே கேட்கல. யார் கேட்கல? அவரோட சுவிசேஷத்தை யாருமே கேட்கல. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? 2வது பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? ஆனா இந்த அந்தோனியா அவர் தேவனோட வார்த்தையை போய் பேசும்போது யாருமே கேட்கல. அவர் கடைசியா விருத்தி அடைந்து அவர் கடலுக்கு போய் நிற்கும் போது மீன்களாச்சும் என்னோட பிரசங்கத்தை கேட்கட்டும் என்று அவர் நின்று கடல்ல போய் பிரசங்கம் பண்ணும்போது மீன்கள் தலையை எட்டி பார்த்து அவர் பிரசங்கத்தை கேட்டுதான். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? பார்த்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மாம்சத்துல ஒரு காரியத்தை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கும். உங்கள்கிட்ட என்னங்க சக்தி இருக்கு? என்ன வல்லமை இருக்கு? நமக்கு எல்லாமே இயேசுதான். ஆவிக்குரிய நீதியில நில்லுங்க. அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலா போய் வாக் பண்ணுங்க. நீங்க ஸ்பிரிச்சுவலா வாக் பண்ணும்போது அது நீங்க பண்ணல, தேவனும் அவரோட சேனைகளும் அங்க யுத்த சேனைகளாக இருக்காங்க. தேவனுடைய சேனைகளுக்கு முன்பாக யாருங்க ஜெயிக்க முடியும்? அல்லேலூயா. தேவனோட சேனைகளுக்கு முன்பாக எவன் ஒருவன் எதிர்த்து நிற்க முடியும்? பிசாசுனாலே எதிர்த்து நிற்க முடியாதுங்க. ஆமென். அல்லேலூயா. தெளிவா இருக்கீங்களா? ஓகே. யார்
முடியும். நம்ம ஒரு காரியத்தை நினைச்சு பாருங்க, ஏன் மீண்டும் மீண்டுமாக சந்திக்கிறோம். ஒரே பிரச்சனை, வித்தியாசமா இருந்தாலும் பரவாயில்ல. நாக்குல எத்தனை சுவை இருக்கு? How many taste in our tongue? 5, right? 5. இந்த 5 சுவையும் பார்க்கணுங்க. ஒரே சுவையே பார்த்துக்கிட்டு இருந்தா லைஃப் போர். இன்னைக்கு தண்ணி என்ன, நாளைக்கு சாப்பாடை பார்க்கணும், நாளைக்கு சட்டைக்காக பார்க்கணும், நாளைக்கு வித்தியாசமா பாருங்க ஒரே காரியத்தை. அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க ஒழுங்கா போர் செய்யல. என்ன செய்யல? என்ன இருக்கு? ஒழுங்கா நம்ம யுத்தத்தை செய்யல. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒழுங்கா யுத்தத்தை செய்யாதனாலதான் இந்த ஜனங்க பாருங்க, தண்ணீர் பிரச்சனை கடைசி வரைக்கும் தீரல. அது மட்டும் இல்ல, தேவன் யார் தெரியுமா இந்த காரியத்தை அவர் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அனுமதித்து கொண்டே இருந்தாரு. அப்பதான் இந்த ஜனங்க என்னைய பார்க்கட்டும், என்னைய பார்க்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது. என்னைய விசுவாசித்து மோசே என்னை கதை கூப்பிடுறது போல இந்த ஜனங்கள் என்னை கூப்பிடட்டும். He let the people depend on God. என்னைக்கு அந்த ஜனங்க தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறார்களோ அன்னைக்குதான் அந்த பிரச்சனை அவங்கள விட்டு நீங்கும். அது மட்டும் இல்ல, அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, எஜி தேசத்துல அங்க கல்லறைக்குழி இல்லைன்னு நினைத்து நீ எங்களை இந்த வனாந்தரத்துல இருந்து சாகடிக்கிற. அந்த ஜனங்க அப்படிதான் செத்து போனாங்க. காலேப் யோசுவாவை தவிர வேற யாருமே கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளல. ஏன் மோசேயே சுதந்தரித்துக் கொள்ளல? இந்த ஜனங்கள் பண்ண டார்ச்சர். மறுபடியும் தண்ணி பிரச்சனை எங்க? மெரிபால. தேவன் சொல்றத கவனமாக கேட்டு செய்யும் போது நம்மளுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மோசே எப்படிப்பட்ட லீடர் தெரியுங்களா? மோசே 40 நாள் சீனாய் மலைக்கு ஏறி போயிட்டாரு. எதுக்கு? தேவனுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து 10 கட்டளை கொடுத்து அவரை எடுத்துட்டு வரும்போது ஜனங்க கீழே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆரோனும் கூட சேர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக ஒரு கட்டுக்குட்டியை செஞ்சாங்க இல்லையா? அப்ப தேவன் சொல்றாரு, மோசே நீ நவரு, இந்த ஜனங்களை நான் அழித்து போடுறேன், உன்னை கொண்டு நான் புதிய சந்ததியை உருவாக்குறேன். பண்ணது அப்படி இஸ்ரேல் ஜனங்க. மோசே என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த ஜனங்களுக்காக மன்ற ஆண்டவரே, இந்த ஜனங்களை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன். இது நானா இருந்திருந்தா, நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஐயோ, ஆண்டவர் என்னை கொண்டு புது சந்ததியை உருவாக்குறாரா? நம்மளால என்ன நினைச்சிருக்கோம்? மேபி ஓகேன்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதுங்களை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஜனங்களை வச்சுக்கிட்டு நம்ம கடந்து போகிறது காட்டிலும் நம்மளுக்கு ஒரு நியூ ஜெனரேஷன் தேவன் வாழ்க்கை கொடுக்குறாரு இல்லையா? ஆனா மோசே சொல்றாரு, வேணாண்டவரே, இந்த ஜனங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்தேன், அந்த ஜனங்களுக்காக பண்றேன். அப்படிப்பட்ட மோசைய கடைசி என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? மெரிபா கண்மலைக்கு வந்துட்டாங்க. திருப்பியும் தண்ணீர் இல்ல, முறுமுறுக்கிறாங்க, ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. மோசே மீண்டுமாக தேவன்கிட்ட போய் சொல்றாரு. தேவன் சொல்ற, அந்த மெரிபா கண்மலையை பார்த்து பேசு, நான் அங்க இருந்து உனக்கு தண்ணீர் உண்டு பண்ணுறேன். இந்த ஜனங்களை முறுமுறுப்பை கேட்டு மோசே என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? தேவன் சொன்ன காரியத்தை மீறி அவரை அடிச்சிட்டாரு. என்ன பண்றாரு? கண்மலைய அடிச்சிட்டாரு. அடிச்சனால தேவன் சொல்லிட்டார், நீயும் கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வது. ஆமென். நீயும் கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வது. நான் இது படிக்கும் போது மோசே ரொம்ப நல்லவராச்சு, இந்த ஒரு விஷயம் நீங்க மன்னிச்சு அவரை நீங்க சேர்த்து கொண்டிருக்கலாமே, இது பெரிய தவறா? இந்த ஜனங்கள் காட்டினா மோசே அவ்வளவு பெரிய தவறு செய்யலையே. அல்லேலூயா. ஆனா தேவன் நம்மளோட கீழ்ப்படிதலை பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எவ்வளவுதான் முறுமுறுத்தாலும், மோசே நீ வார்த்தையில கவனமா இருந்திருக்கணுமே. அந்த மோசே, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உன்னை கல்லெறிய வந்தாலும், உன்னோட ஜீவனுக்கு உன் ஜீவனுக்கு விரோதமாக அவங்க துணிந்து வந்தாலும் உன்னை வழி நடத்துற கர்த்தர் நான் அல்லவா? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கணுமே மோசே. அந்த ஜனங்களை காட்டிலும் நீ என்னைதானே பெரிதாக பார்த்திருக்கணும். ஆனா நான் உன்னை அடிக்க சொன்ன அந்த கண்மலையை நீ
பேச சொன்ன உன்னையே நீ அடிச்சிட்டியே, அந்த என்னோட வார்த்தை காட்டிலும் உனக்கு அந்த ஜனங்களோட வார்த்தை பெருசா போச்சா? அதனாலேயே மோசே கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்றது அவர் வந்து இழந்து போயிட்டாரு. நிதானமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நிதானமா இருக்கணும். நிதானம் means must be patient. ஹalleluya, ஹalleluya. உணர்ச்சியில தோன்றுறது, எண்ணத்துல வர்றது அப்பப்ப செஞ்சீங்கன்னா தேவனோட பிரசன்னத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. ஹalleluya. நம்ம இழந்து போயிருவோம். மோசே எவ்வளவு பெரிய உதாரணம் தெரியுங்களா? சின்னதுதானே, படிச்சிருக்கலாமே. ஏன்னா அந்த ஜனங்களுக்காக அவ்வளவு பாடுபட்டிருக்காரு, குடும்பத்தெல்லாம் விட்டு. ஹalleluya. எவ்வளவு பேச்சுகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அவதூறமான வார்த்தைகள் அந்த ஜனங்க பேசினாங்க. தேவன் அதுக்காகவே அவர் மனம் இறங்கி கிருபையை தந்து மோசே கானான் தேசத்தை கொண்டு போனார். அதனால நம்ம தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya, ஹalleluya. அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் கிடையாது. ஹalleluya. அவர் நம்மள வந்து சத்தியத்தின்படி நம்மள நியாயத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்க சொல்லலாம், ஓ என் தேவன் என் கூட இருக்கிறாரு. உங்களோட விசுவாசம் இல்ல, நிதானம் இல்ல, ஆவியின் கண்ணி இல்ல. எப்படி தேவன் உங்களுக்காக பரிந்து பேசுவாரு? எப்படி தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வாரு? ஹalleluya. நீங்களே சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் செய்தாரா, இல்ல மோசேயோட முறையீடுகளுக்காக தேவன் யுத்தம் செய்தாரா? சரி, யுத்தத்துக்கு மோசேயோட முறையீடுகளுக்காக. ஆமென். ஹalleluya. யார் வாழ்க்கையில கசப்பு இல்ல? சிஸ்டர், நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில நான் கசப்பு இல்லைன்னு பாக்குறேன். நீங்க என்னோட ஷூல வந்து நின்னதான் தெரியும் என்ன இருக்குது. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், வெளியேந்து பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது. வெளியேந்து பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது. அது வந்து வெளியே காட்டுகிற ஒரு அலங்காரம் மட்டுமே தவிர இருதயத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மட்டும்தான் அறிவார். அந்த மனுஷன் மட்டும்தான் அறிவார். ஆமென். அந்த வசனத்தை படிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய தேவனே இப்ப அற்புதம் செஞ்சு முடிச்ச தேவன் என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? ஒரு நியாயத்தை, அப்படின்னா அவங்க கீழ்ப்படிம்படியாக ஒரு காரியத்தை அவங்க சொல்ல போறாரு. நம்ம தேவன் ரொம்ப நல்லவர் தெரியுங்களா? நீங்க எப்ப எந்த சூழ்நிலை இருந்தா நீங்க கேட்பீங்கன்னா அவருக்கு தெரியும். ஏன் நல்லா இருக்கும்போது சொன்னா நம்ம என்ன கேட்க மாட்டோம்? கேட்கவே மாட்டோம். காது விளங்காது, இருதயம் கடினமாக இருக்கும், சிந்த சந்தோஷத்துல நிறைஞ்சு இருக்கும். ஹalleluya. இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. அவங்களுக்கு வந்து தாகம் தெரியுங்களா? நீங்க நானும் நினைக்கிற தாகம் இல்ல. 3 நாள் தண்ணீர் குடியாம இருக்கிறாங்க. தொண்டெல்லாம் காஞ்சி போயிருக்கும், வயிறெல்லாம் காஞ்சி இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட தாகத்தின் மத்தியில தேவன் ஒரு அற்புதத்தை செய்து தண்ணீர், கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி அற்புதத்தை செய்த பிறகு தேவன் ஒரு காரியத்தை அங்க வைக்கிறாரு. நீங்க அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க பாக்குறீங்கன்னா எந்த இடத்துல நம்ம கீழ்படியாம போயிருக்கோம், ஏன் நம்ம இந்த காரியத்தை பார்க்கிறோம்? You have to search yourself, not search others. Please. நம்மளுக்கு ரொம்ப வந்து மற்றவங்களை குற்றம் காட்ட தான் நமக்கு பிடிக்குது. நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், மற்றவங்களை குற்றம் காட்டுறது காட்டிலும் முதலாவது நம்மள அறிந்து பாருங்க. இப்ப நீங்க ஒரு காரியத்தை கடந்து போயிட்டீங்க, அந்த நேரத்துல தேவன் சொல்றதுலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன் உங்களுக்கு பிடிக்காதவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் அது உங்களுக்கு மதுரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்க சூழ்நிலை அப்படிப்பட்டதாக காணப்படுது. இந்த நேரத்துல தேவன் சொன்னா ஜனங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? தேவன் சொல்றாரு, அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ ஒரு தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. தேவன் மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறாரு, என் சத்தத்தை, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. கவனமாக கேளு. தேவன் பேசலன்னு இல்ல, இதுக்கு முன்பாகவும் தேவன் நிறைய தடவை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பேசினார், கேட்கல. மீண்டுமாக தேவன்
கேட்கிற நிலைமையில இருக்கறனால தேவன் மீண்டுமாக சொல்றாரு, என் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்க. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளை ஒன்றும் நான் உனக்கு வர பண்ணேன். ஆனா முன்னுக்கு அது வியாதின்னு போட்டிருக்கா, வாதன்னு போட்டிருக்கா? 10 வாதைகள் தான் சொல்லப்படுது. ஆனா இங்க தேவன் என்ன சொல்றது? வியாதிகள். நம்ம விளங்கிக்கொள்ளணும், வியாதி மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தீங்கும் பொல்லாங்கும் சேதமும் வரக்கூடாதுன்னா உங்க தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேளுங்க, செவி கொடுங்க, அது கை கொள்றதெல்லாம் இருங்க. எகிப்து என்பது உலகம். உலகத்துல நீங்க பார்க்கிற எல்லா விதமான சூழ்நிலையும் அது உங்களுக்கு ஒன்றுமே நான் வர பண்ண மாட்டேன் என்று தேவன் வாக்குறுக்கிறாரு. ஹல்லேலூயா. உலகத்துல என்னவா இருக்கு, அது நமக்கு தேவைங்களா? நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். திருச்சபையில உலகம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. உலகம் எந்த சூழ்நிலையும் இந்த திருச்சபை மேற்கொள்ள கூடாதுன்னு நானும் பாஸ்டர் நாங்க ஜெபம் பண்றோம். பாஸ்டர் காலேஜ் சபைக்கு வந்து இங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன். நான் காலையே நான் ஏஞ்சி 4 மணி 5 மணிக்கு ஏஞ்சி நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயம் புரியாது. அங்க மூச்சு அப்பயும் எங்களை மீறி ஏதாச்சும் நடக்குது, வேறையாதான் இருக்கு. இன்னும் ஆண்டவரே, மாமிசம் ரொம்ப வெளிப்படுது, வீடா மாறுது, சில டைம் உலகமா மாறுது. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்றாரு, எகிப்து தேசத்துல வரப்படின ஒரு வியாதின்னு அவங்களுக்கு வர பண்ணி. ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அநேக உலக காரியத்தை பாக்குறீங்களா? ஹல்லேலூயா. அதற்கு ஒரே பதில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. ஒரே பதில் இயேசு கிறிஸ்துவும் நீங்க மட்டும்தான். கூட வேற யாரும் சேர்த்துக்காதீங்க. இன்னைக்கு நீங்க வியாகுலப்படுறீங்களா, நீங்க கண்ணீர் விடுறீங்களா, நீங்க வேதனைப்படுறீங்களா, டீலிங் வித் காட். நீங்க போய் டீல் பண்ணுங்க வித் காட். எல்லாத்தையும் இழுத்துட்டு போகாதீங்க. அங்கதான் முடியலையே, சோர்வாயிடுச்சு இல்லையா? சூழ்நிலையும் இழுத்து கட்டிக்கிட்டு போறது, பிரச்சனை கொடுக்குறவங்களும் இழுத்து கட்டிட்டு போறது. நோ, நீங்க போங்க தேவன்ட்ட. தேவன் நம்மள ஒவ்வொரு ஆளும் டீல் பண்ணாலே எல்லாமே சரியாகுங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் நம்மள ஒரு ஆள் டீல் பண்ணாருன்னா எல்லாமே கரெக்டா ஆகும். அல்லேலூயா. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சொல்றாரு. But he deal with everyone. அல்லேலூயா. அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் அவர் பேசுறாரு. தேவன் மோசே ஒரு மாதிரியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மாதிரியா பார்க்கல. அப்படி பார்த்திருந்தாருன்னா மோசே தவறு செஞ்சாலும் அவர் மன்னிச்சு ஏத்திருக்கணும். அவனும் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அல்லேலூயா. அவனும் ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. தேவன் உங்களை வைத்திருக்கிற நன்மையான காரியத்தை இழந்து போயிடாதீங்க. உங்களோட கீழ்ப்படியாதனால, உங்களோட முறுமுறுப்புனால, அல்லேலூயா, உங்களுடைய மாமிச உணர்ச்சினால, உங்களுடைய நெகட்டிவ் திங்கிங்னால, உங்களோட நெகட்டிவ் வேர்ட்ஸ்னால, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இது எதுவுமே உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் வந்து வாங்கிக்கணும். அவர் உங்களுக்கு நன்மையானது கொடுக்கணும்னு தான் அவர் இருக்கிறாரு. ஆனா நீங்க தீமையானதை எதிர்பார்க்கும் போது, தீமையானது வந்துருச்சே, நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது தேவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் மனுஷனோட தீர்மானத்துல தலையிட மாட்டாங்க. If you desire, நீங்க அதை விரும்புனீங்கன்னா, நீங்க அதை வந்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவன் அதை எதுவுமே செய்ய மாட்டாரு. நீங்க மன திரும்புறது வரைக்கும், நீங்க மீண்டுமாக தேவன் பட்சத்துல சாயல் வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவன் ரொம்ப நல்லவர் தெரியுமா? நீங்க அவர்கிட்ட உண்மையாக போகும்போது அவர் உங்களுக்கு உண்மையாக வர்றவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை குறித்து இன்னும் சிந்திச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருக்காதீங்க. தேவ சமூகத்துல விடுங்க. அல்லேலூயா. ஏன்னா அதை மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பிரசங்கத்தை கேட்டு
தேவன் உங்களோட பேசினார்னு சொல்லுங்க. ஆமென். நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் செய்ய போகிறேன். நம்ம வாழ்க்கையில எது வந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில் வராங்க. ஆமென். அதை மேற்கொள்ள அந்த சூழ்நிலையை நீங்க கடந்து போக தேவனை தான் நம்ம தேடணும். ஆமென். யாரை தேடணும்? தேவனை தான் தேடணும். ஏன் தெரியுங்களா? அந்த சூழ்நிலை மேற்கொள்ளதான் தேவன் நம்மளுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் முறுமுறுக்கிறதை காட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கையில கசப்ப நம்ம நினைக்கிறத காட்டிலும் மதுரமாய் இருக்கிற the sweet God, அல்லேலூயா, நல்ல தேவன். அவர் ரொம்ப நல்லவர். Don't be bitter. மாமா, நீ முறுமுறுக்காதீங்க. நான் பிரசங்கம் பண்ணல, நான் திரும்பியும் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே எல்லாம் புரியும். பிள்ளைக்கு புரிய மாட்டேதே, விசுவாசிக்கும் புரிய மாட்டேது. தலைவலியா இருக்கு. சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. முறுமுறுக்காதீங்க. நீங்க ஆண்டவரோட பிள்ளைங்க. நான் சொல்றேன், வாங்க. நான் கல்யாணம் பண்ணி 18 வருஷம். நான் இவங்கள்ட்டையும் இவங்க என்னட்டையும் 18 வருஷமும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தோமா? எங்கேயாவது அன்பு பெருகும்? இப்படியா? இப்படியா? எப்படி சொல்லுங்க. எங்கேயாவது வருமா? ஓ, இப்படியா? ஜஸ்தி வீட்டுல போய் காட்டு, இங்க காட்டாது. ஆச்சு, வீட்டுல இருக்கிற அங்க போய் காட்டு, இங்க காட்டிக்கிட்டு இருக்கிற. நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா சிஸ்டர் பாருங்க. 18 வருஷமும் யார் அழகா இருக்கா? அதான் தெரியும். ஏன்னா அவங்க ஐஸ் வச்சாதானே ஏச மாட்டாங்க. 18 வருஷமும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற. 18 வருஷமும் நான் அன்பை காட்டலன்னா எங்கேயாவது அவங்களுக்கு ஒரு துளியாவது என் மேல அன்பு வருமா? எத்தனை தடவை நம்ம தேவன்கிட்ட நம்ம அன்பு காட்டுவோம்? You must love God now. Then you can feel and get from the heaven my Father and the love. பரலோகத்துல தெய்வம் நம்ம பிதா நம்ம மேல அன்பு வைத்தார். பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் நம்ம நேசிக்க கற்றுக் கொடுக்க முடியலன்னா each another, ஒருத்தருக்கு நம்ம நேசிக்க முடியலன்னா, ஐயா உண்மையான தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரியா? கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையான தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரியா? அவரோட அன்பு குறைந்து போகுது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போகிறார். எல்லாரும் எழுதி வரணுமா? தெய்வ சமூகத்தில் கொஞ்ச நேரம் உங்களுடைய உங்களோட பிட்னஸ் surrender to God. உங்களுடைய முறுமுறுப்பு, உங்களுடைய கசப்பு,